ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரெஸ் மேக்கர் பவானி. நான் இன்றைக்கி உங்களுக்கு சுடிதார் நெக் டிசைன் ஐடியா பற்றி ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் இந்த மாதிரி டிசைன் தைச்சிட்டு இதை நீங்கள் சுடிதார் நெக்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனாக்க சுடிதார் கீழே பார்டர் மாதிரியும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து எடுத்துக்கிடணும். முதல்ல 12 இன்ச்சு அந்த அளவுக்கு நீளம், அகலம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ராங் சைட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அயனிங் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அதனோட அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 12 இன்ச்சு. ஏன்னா நம்ம நார்மல் துணி வந்து 3.5 இன்ச்சு அகலத்தில் எடுத்துருக்கோம். இது மடிச்சு அடிக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் துணி விட்டுட்டு இதில் 2 இன்ச்சு எடுத்தால் போதும். அதை இந்த துணிக்கு மேலே வச்சு அப்படியே அயன் பண்ணணும். இந்த அயனிங் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால நெக் டிசைன் வந்து நல்ல ஸ்டிஃபாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இது நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் நம்ம சென்டர் பாயிண்ட்டு குறிக்க போகிறோம். நம்ம 2 இன்ச்சு அகலத்தில் எடுத்ததுனால 1 இன்ச்சு 3 இடத்துல சென்டர் பாயிண்ட்டு குறிச்சிக்கிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஒரு லைன் ஒன்று போட்டுக்க போகிறோம். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த பக்கம் 3 கோடு, இந்த பக்கம் 3 கோடு போட போகிறோம். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு 1/4 இன்ச்சுக்கும் ஒவ்வொரு டாட் வச்சுக்கோங்க. கடைசி பாயிண்ட் வந்து 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோடு. அந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம நூல் வச்சு தைக்க போகிறோம். அந்த நூல் வந்து பியல் காட்டன் நூல் வந்து எடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் 3 பியல் காட்டன் நூல். அதை வந்து பாபினில் சுற்றிக்கிடணும். மேலே போடுறது வந்து நம்ம சாதாரண நூல் போட்டால் போதும். நான் வந்து முதல்ல எல்லோ கலரில் சென்டரில் வச்சு தைக்க போகிறேன். எல்லோ கலர் பாபின் எடுத்துக்கிட்டு மேலே ப்ரௌன் நூல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தைக்கணும். ரிவர்ஸில் திருப்பி தைக்கணும். திருப்பி தைச்சிங்கன்னா பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி தையல் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துக்கு வந்து பிங்க் கலர் நூல், அதுக்கு அடுத்து வந்து எல்லோ கலர் நூல். ஆக ஒன்று விட்டு ஒன்று நான் எல்லோ கலர் வந்து 3 வந்து தைச்சிக்கிட்டேன். அடுத்தது பிங்க் கலர் பாபின் எடுத்துக்கோங்க. மேலே போடுறதுக்கு ப்ரௌன் நூல் அதை போட்டுட்டு எல்லோவுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 லைன் வந்து பிங்க் கலரில் நம்ம தைச்சிக்கிறோம். இப்போ இதை மாதிரி 5 லைன் வந்து நம்ம தைச்சிக்கிட்டோம். அடுத்தது இந்த பார்டர் லைன் வந்து தைக்க போகிறோம். அதுக்கு ப்ரௌன் பாபின் போட்டுக்கிட்டு மேலே வந்து ப்ரௌன் நூலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அந்த 2 லைனுக்கும் அந்த ப்ரௌன் கலர் நூலை வச்சு நாம் தைச்சிக்கிடணும். இப்போ இந்த ஒரு பக்கம் நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி அந்த பக்கமும் 2 கோடு நம்ம தைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த பார்டர் டிசைனுக்கு மேலே நான் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் நீங்கள் என்ன கலர் நூல் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒயிட் நூல் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வேறு டிசைன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். அது கரெக்டாக அந்த சென்டர் அந்த 2 நூலுக்கும் நடுவில் ஊசி வர்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கிட்டு மேலே பாபினில் 2லுமே ஒயிட் நூல் நார்மல் நூல் போட்டுட்டு நீங்கள் அது மேலே அப்படியே தைக்கணும். அப்படியே தைச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து வரும். இவ்வளோ நேரம் நாம் வந்து ரிவர்ஸில் தைச்சோம். ஆனால் இந்த டிசைன் மட்டும் நம்ம நேர்பக்கம் திருப்பி தைக்கிறோம். இதில் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வர்ற மாதிரி நீங்கள் என்ன கலர் நூல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் 2 பக்கமும் தைச்சிக்கோங்க. இந்த பீஸை வந்து நீங்கள் என்ன டிசைனுக்கும் வச்சுக்கிடலாம், இல்லை கீழே பார்டருக்கும் வச்சுக்கிடலாம். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.